செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான காலை வணக்கம். தற்பொழுது 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் பொதுத் தேர்வில் தோல்வியுற்றிருப்பீங்க. அவங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்கான இன்னொரு வழி தான் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை பண்ணிங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாணவ செல்வங்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா தற்பொழுது தேர்ச்சியும் பெற்றிருக்காங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தோல்வி அடைந்திருக்காங்க. ஓகேங்களா? இதில் தோல்வியுற்றவர்கள் அடுத்து என்ன பண்ணணும், நாங்கள் பாஸ் ஆகிறதுக்கு அடுத்த வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரீகரெக்ஷன் ரீவேல்யூவேஷன். ஓகேங்களா? ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுலேயும் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் எக்ஸாம். ஓகேங்களா? அதாவது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம், துணைத் தேர்வு. இதில் பார்த்திங்கன்னா ரீகரெக்ஷன் ரீவேல்யூவேஷனுக்கு உங்களுக்கு டேட் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுடைய பேப்பரை பார்த்தீங்கன்னா திருப்பியும் கரெக்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? திருப்பியும் இதில் என்ன தப்பு இருக்குது, இதில் ஏன் மார்க் போடலை அப்படின்றத கரெக்ஷன் பண்ணி அதில் பாஸ் மார்க்கு போட்டு பாஸ் பண்ணி அதை வேல்யூவேஷன் பண்ணி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட்டாக பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அது 1 வீக்குள்ளே நடக்கக்கூடிய ப்ரொசீஜர் தான். அதை நீங்கள் பண்ணால் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி ப்ரோ, எவ்வளோ மார்க் இருந்தால் நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 20 மார்க்கு இல்லை 25 மார்க்கு கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம எதாக இருந்தாலும் முயற்சி பண்ணால் தான், முயற்சி பண்ணாமல் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது. எதுலையாக இருந்தாலும் களத்தில் இறங்கி வேலை செய்தால் மட்டுமே. ஓகேங்களா? 20 மார்க் மேலே இருந்தால் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? 21, 22, 25க்கு மேலே இருந்தாலும் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மார்க் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? மற்ற சப்ஜெக்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில சப்ஜெக்ட்லாம் மார்க் பார்த்திங்கன்னா கம்மி எடுத்தாலே பாஸு, அதெல்லாம் பாஸ் ஆகிட்ருப்பீங்க. ஜஸ்ட்டு பாஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 10 மார்க் வரணும், இல்லை ஒரு 7 மார்க்கு இல்லை 6 மார்க் வர்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். மார்க் மேபி போடலாம். ஓகேங்களா? ஏன்னா பார்த்திங்கன்னா திருத்துறவங்களும் ஆசிரியர்கள் தான், அவங்களுக்கும் தெரியும். இப்போ மாணவ செல்வங்கள் ஃபெயில் ஆகிட்டு திருப்பி அப்ளை பண்ணியிருக்காங்க. இதுலையாச்சும் பாஸ் பண்ணிவிடுவாங்களா அப்படின்ற ஒரு நோக்கத்தில் காசு கட்டி அப்ளை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் பண்ணுவாங்க. ஸோ செல்லக்குட்டீஸ் யாருமே பார்த்திங்கன்னா கிடைக்கின்ற வாய்ப்பை தவற விடாதீங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ண முடியுமா, உங்களுக்கே தெரியும். நம்ம போட்டால் பாஸ் ஆகிடுவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கணும். அதை இருந்தவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். ரொம்ப கம்மியாக இருந்தால் நீங்கள் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் எக்ஸாம் இருக்குது, அதில் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக செல்லக்குட்டீஸ் எல்லாருக்குமே நான் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தகவல் தான், உங்களுடைய பார்த்திங்கன்னா நம்பிக்கை வைத்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், பாஸ் ஆவீங்க. ஓகேங்களா? அதாவது 20க்கு மேலே 25க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். அதுக்கான டேட் கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை சைட்லேருந்தோ தேர்வுத்துறை இயக்கம் சைட்லேருந்தோ பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு உடனே சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தோல்வியுற்ற மாணவர்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஓகேங்களா? எப்பயுமே நம்ம சேனலில் வருடம் தோல்வியுற்றவர்களுக்கு வீடியோ போட்டு வரும். ஸோ இப்பயும் செல்லக்குட்டீஸ் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு கைட் பண்ண நான் இருக்கேன். ஸோ மறக்காமல் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய டவுட், எக்கச்சக்கமான டவுட் இருக்கும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் மாணவ செல்வங்கள் மேலும் சொல்கிறது, உங்களுடைய நம்பிக்கையை ஒருபோதும் தளர விட்டுறாதீங்கள். உங்களுடைய நம்பிக்கையை மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்களை மீண்டும் மீண்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு உறுதியான வெற்றியை படைக்கும். ஸோ அதை மட்டும் கண்டிப்பாக வச்சுட்டு நீங்கள் உறுதியாக இருங்க. தவறான நோக்கத்திற்கும் முடிவுக்கும் போகாதீங்கப்பா. ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ், உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆலில் செட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கப்பா. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கொண்டே இருக்கும். ஓகே செல்லக்குட்டீஸ், பபாய், டேக் கேர்.